டெக்னாலஜி அப்படிங்கிறதுல மிகப்பெரிய அளவு வளர்ச்சி ஆர்மி பக்கம் இருந்து தான் ஆரம்பிக்கும். இதை பல நாள் தமிழ் பொக்கிஷம் டிபி ட்ரூப்ஸ் வழியாக நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். எந்த ஒரு கண்டுபிடிப்பாக இருக்கட்டும், இனிஷியலாக அது இராணுவத்துக்காக தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போ ட்ரோன் மட்டும் என்ன மனிதர்கள் வெட்டிங்காக பயன்படுத்துவதற்காக கண்டுபிடிக்கப்பட்டதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அதுலேயும் குறிப்பாக இப்போ ரஷ்யாவில் என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, அவங்களுடைய ட்ரோன் ப்ரொடக்ஷனை 2 மடங்கா 3 மடங்கா அதிகரிச்சிருக்காங்க. ட்ரோன் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய வார்ஃபேரில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆயுதமாக பார்க்கப்படுது. இந்த ட்ரோன்ஸில் ஏன் இந்த அளவு முதலீடுகளை பல நாடுகள் செய்கிறாங்க? இந்த ட்ரோன் அப்படிங்கிறதுல சூசைட் ட்ரோன் அப்படின்னு சொல்கிறாங்களே, கேமிகஸ் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படி இல்லைனா லாய்டரிங் மியூனிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே. இதை ஏன் லாய்டரிங் மியூனிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க? நம்மக்கிட்ட ட்ரோனும் இருக்குது, க்ரூயிஸ் மிசைலும் இருக்குது. இது இரண்டையுமே மிக்ஸ் பண்ணுனா நாமும் ஒரு ஆல்கெமிஸ்டாக மாறி இது இரண்டையுமே மிக்ஸ் பண்ணும்போது வர்றது தான் கேமிகஸ் ட்ரோன்ஸ், அப்படி இல்லைனா லாய்டரிங் மியூனிஷன்ஸ், அப்படி இல்லைனா சூசைட் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய விளக்கத்தை தான் இந்த ஒரு பதிவில் ரொம்ப தெளிவாக விவரமாக பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்த டாபிக் எடுக்கிறதுக்கான காரணமே, ரஷ்யா இப்போ ட்ரோன்ஸினுடைய ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற சேட்டலைட் இமேஜஸ் வெளியில் வந்திருக்கு. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் எல்லா நாடுகளுமே அவங்களுக்கு எதிராக திரும்பினாலும் நாங்கள் மல்டிபோலார் வேர்ல்டை உருவாக்குவதற்கான அந்த முக்கியமான புள்ளியில் நின்றுட்டுருக்கோம், எங்களால் பின்வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஸோ ரஷ்யாவினுடைய சில பல ஏரியாக்களை ரொம்ப ரகசியமாக புகைப்படத்தை எடுத்துகிட்டு வராங்க எதிரி நாட்டவர்கள். எதிரி நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவில் இந்த ப்ரைவேட் நெட்வொர்க்காக இருக்கக்கூடிய அந்த ஃபேக்ட்ரிஸ் இல்லாட்டி தொழிற்சாலைகள் இல்லை நிறுவனங்கள். அப்போ இவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு புகைப்படத்தையும் ஆய்வு செய்வதற்காகவே ஆயிரக்கணக்கான மனிதர்களை வேலைக்கு அமர்த்தியிருக்காங்க. அப்படி ஆய்வு செய்ததில் திடீர்னு பார்த்தா ரஷ்யாவினுடைய ட்ரோன் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது பல மடங்கு உயர்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகுது. அதுவும் குறிப்பாக கெரான் 2 கமிகாஸ் UAV அப்படிங்கிறது தான். இந்த கெரான் 2 கமிகாஸ் UAV அப்படின்னு சொல்கிறது ஜாகித் 136 இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய டிக்டோ காப்பி. சொல்லப்போனால் சாகித் 136 மறு வச்சா எப்படி இருக்குமோ அவங்க தான் இந்த கெரான் 2 கமிகாஸ் UAV. இது எந்த இடத்துல இந்த ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா எலாபுகா அப்படி இல்லைனா டாட்டஸ்டன் அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான். ஸோ இந்த எலாபுகா அப்படிங்கிற ஒரு பகுதியில் புதுசாக நிறைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு பெரிய நிறுவனங்களை, தொழிற்சாலைகளை ஆரம்பித்திருக்கிறது ரஷ்யா. குட்டியோண்டு இருந்த ஒரு தொழிற்சாலை திடீர்னு பார்த்தா எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஏன்னா நிறைய இடத்த வாங்கி அதை பெருசாக மாற்றுறாங்க. அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது மட்டும் கிடையாது, டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஈரான்ட்ட இருந்து ஒரு 5 2-stroke 4-cylinder பிஸ்டன் என்ஜின் MD550 அப்படின்னு சொல்லுவாங்க, இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு சைட்டையும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த MD550 அப்படிங்கிறது எங்கேருந்து மேனுஃபேக்சர் செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானுடைய மேனுஃபேக்சர் மேடோ அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்டாக சொல்லப்போனால் இதுவும் ஒரு காப்பி தான். ஜெர்மனுடைய லிம்பேக் L550 அப்படிங்கிறது சீனாவில் உருவாக்கப்பட்டது. அப்போ சீனாவில் உருவாக்கப்பட்ட ஜெர்மனுடைய அந்த சிலிண்டர் என்ஜின் தான் யார் உருவாக்குனாங்க? ஈரான் உருவாக்குனாங்க. ஈரான் உருவாக்குன அந்த ஒரு என்ஜினை டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு டெஸ்டிங் சைட்டை யார் வாங்கியிருக்காங்க? இப்போ புதுசாக ரஷ்யா வாங்கியிருக்காங்க. அமெரிக்காவினுடைய நிறுவனம் மேக்ஸார் இந்த ஒரு தகவலை மட்டும் கிடையாது, இன்னும் சில தகவலையும் வெளியில் விட்டுருக்காங்க. ஸோ ஓவராலாக அந்த சைட்டை, அந்த சேட்டலைட் இமேஜஸை பார்க்கும்போது, முன்னாள் சேட்டலைட் இமேஜ் இப்போதைய சேட்டலைட் இமேஜஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அங்கே பெரிய அளவில் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ ட்ரோன் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தியிருக்காங்க ரஷ்யா. இப்போ நம்ம கேள்வி என்னன்னா, ஏன் இந்த ட்ரோன் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்த வேண்டும்? லாய்டரிங் மியூனிஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன? இந்திய மாணவர்களுக்கான அடுத்த கட்ட பதிவாக இது இருக்க போகுது. இவ்வளோ தூரம் பார்த்தது ஈரான் மற்றும் ரஷ்யா, இல்லாட்டி நம்ம பார்த்த ரஷ்யா உக்ரைன் போருக்கான தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஆனால் இனி பார்க்கக்கூடியது கம்ப்ளீட்டாக டெக்னாலஜி, ஆயுதம். இப்போ வெப்பன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸ்மாலராக மாறிடுச்சு, மோர் ஃப்ளெக்சிபிள், மோர் ப்ரிசைஸ், மோர் இன்டெலிஜென்ட் அண்ட் மோர் ரோபஸ்ட். இந்த மோர் ரோபஸ்ட் அப்படின்னு சொல்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு இடத்துல ஒரு ஆயுதம் கீழே விழுந்துருச்சு, முதல்லாம் ஒரு ட்ரோன் நம்ம வாங்கி கீழே விட்டுட்டோம்னா அதனுடைய இறகுகள் உடைந்து விடும்.
ஆனால் இப்போ வரக்கூடிய ட்ரோன்ஸ் இறகுகள் உடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டால் கார்பன் ஃபைபர் மெட்டீரியலை நாங்கள் செஞ்சுருக்கோம், லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்குது, அது கீழே மோதுறதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிடும், நம்ம கீழே விழுந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி உடனே பறக்க ஆரம்பிச்சிடும். ஃபாலோ பண்ணி வரக்கூடிய அந்த எல்லா டெக்னாலஜியுமே நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். நார்மலாக ஒரு குழந்தை விளையாடக்கூடிய ஒரு ட்ரோனில் கூட இந்த மாதிரியான ஃபெசிலிட்டியை கொண்டு வந்துட்டாங்க. அப்படின்னா இராணுவம் சம்பந்தமான ட்ரோனில் எவ்வளோ ஃபெசிலிட்டி வந்திருக்கும். வெப்பன்ஸ் அப்படிங்கிறது சுருங்கிக்கிட்டே இருக்குது, ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய இம்பேக்ட் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்குது. இந்த வெப்பன்லேயே லாய்டரிங் மியூனிஷன்ஸ் அப்படிங்கிறது தான், இல்லாட்டி கேமிகஸ் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுது. அது என்ன லாய்டரிங் மியூனிஷன்ஸ்? இந்த லாய்டரிங் மியூனிஷன்ஸ் இல்லாட்டி சூசைட் ட்ரோன் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு 2 விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஒன்று க்ரூயிஸ் மிசைல், இன்னொன்று UAV, நார்மலாக இருக்கக்கூடிய அந்த ட்ரோன். க்ரூயிஸ் மிசைல் என்ன செய்யும்? இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு உடனே போய் அடிச்சிடுறா அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் கொடுப்போம். டார்கெட்டை லாக் பண்ணும், ஒரு மிசைல் ஏவும், அந்த மிசைல் க்ரூயிஸ் மிசைல் நல்ல ஸ்பீடில் போய் அங்கே போய் அடிக்கும். இதுதான் க்ரூயிஸ் மிசைல். இன்னொரு இடத்துல ட்ரோன் எதற்காக பயன்படுத்தப்பட்டது? எப்பா கொஞ்சம் தூரம் போ, ஒரு 2-3 கிலோமீட்டர் இல்லாட்டி 10 கிலோமீட்டர் தள்ளி போ, அங்கே என்னெல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத எனக்கு காண்பி, அதை ரெக்கார்ட் பண்ணி, அப்படி ரெக்கார்ட் பண்ண விஷயத்த என்னுடைய ஒரு ஹெட்செட்டுக்கோ இல்லாட்டி என்னுடைய ஒரு க்ளவுடு ஸ்டேஷனுக்கோ அனுப்பிவிடு. இதை தான் ட்ரோன் செஞ்சுட்டு இருந்துச்சு. அப்போ இந்த 2யுமே செஞ்சுட்டு இருக்கக்கூடியது 2 நபர்கள். ஒன்று க்ரூயிஸ் மிசைல், இன்னொன்று ட்ரோன். இதை மிக்ஸ் பண்ணுனா எப்படி மிக்ஸ் பண்ண முடியும்? ஒரு ட்ரோனை நம்ம அனுப்பி விடுறோம், எப்பா அந்த இடத்த போய் வேவு பாரு, அங்கே யாராவது வாராங்க, ஒரு வெஹிக்கிள் வருதுன்னா பேசாமல் நீ என்ன செஞ்சிரு, நீயே அதில் ஒரு வெடிகுண்டு பொருத்தப்பட்டிருக்கும் இந்த ட்ரோனில், போய் விழுந்துரு, அவ்வளோதான். க்ரூயிஸ் மிசைல் போய் விழுகிற மாதிரி அந்த ட்ரோன் போய் விழுந்துரும். நார்மல் ட்ரோன் வேவு பார்ப்பு மாதிரி இந்த ட்ரோன் வேவும் பார்க்கும். ஸோ வேவு பார்க்கும், கீழே விழுந்து க்ரூயிஸ் மிசைல் ஆக்ட் ஆகும். ஸோ இது 2க்கும் நடுவில் இருப்பது தான் இந்த மாதிரியான கேமிகஸ் ட்ரோன்ஸ், அப்படி இல்லைனா லாய்டரிங் மியூனிஷன்ஸ், அப்படி இல்லைனா சூசைட் ட்ரோன். அப்போ புரிஞ்சிருச்சா? சூசைட் ட்ரோன்னா இதுதான். சரி, இதை 2020 2021 இந்த காலகட்டத்தில் தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா தப்பு. இந்த சூசைட் ட்ரோன்ஸ் இல்லாட்டி கேமிகஸ் லாய்டரிங் மியூனிஷன்ஸ் அப்படிங்கிறதுலாம் 1980களில் இருந்தே கண்டுபிடிக்கப்பட்டு அதை பயன்படுத்துவதற்கு பல நாடுகள் தயாராகி வந்தார்கள். அதில் இஸ்ரேல் முன்னிலையில் இருந்தாங்க, அமெரிக்கா அடுத்தபடியாக இருந்தாங்க, ரஷ்யா அடுத்த ஸ்டெப்புக்கு முன்னேறிட்டு இருந்தாங்க. இப்படின்னு சொல்லி எல்லாருமே லாய்டரிங் மியூனிஷன்ஸை உருவாக்குனாங்க. இஸ்ரேலினுடைய IAI ஹார்பியா இருக்கட்டும், அமெரிக்காவினுடைய AGM-136 டாசிட் ரெயின்போ அப்படிங்கிறதா இருக்கட்டும், இல்லை அடுத்ததாக இஸ்ரேலினுடைய டெலிலாவாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு வகையில் ஒரு கேமிகஸ் ட்ரோன்ஸ் தான். இந்த AGM-136 டாசிட் ரெயின்போ அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இது அமெரிக்காவினுடைய கண்டுபிடிப்பு. அமெரிக்கா ஒரு பெரிய அளவிலான மிஷனுக்கு தயாராகிறாங்க. அந்த மிஷனுக்கு தயாராகும் போது அவங்க மிசைலையும் ஏவனும், ஒரே நேரத்தில் வேவும் பார்க்கணும். வேவ் பார்ப்பதுன்னா எங்கேயாவது இருந்து ஒரு ரேடார் சிக்னல் வருதுன்னா அந்த இடத்த அடிச்சிடணும். ஆன்டி ரேடாராக ஒரு மிசைல் இருக்கணும், ஆனால் அதை கண்காணித்து கொண்டே இருக்கணும். ஸோ இதற்காக அவங்க உருவாக்குனது தான் இந்த AGM-136 டாசிட் ரெயின்போ அப்படின்னு சொல்கிறது. பொதுவாக இந்த டாசிட் ரெயின்போ அப்படிங்கிறத விமானங்கள்லேருந்து கீழே இறக்கி விட்டுருவாங்க. அது பறந்துக்கிட்டே இருக்கும். நார்மலாக நம்ம ட்ரோன் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அப்படி பறந்துகிட்டே இருக்கும்போது எங்கேயாவது இருந்து சிக்னல் வருதான்னு பார்க்கும். சிக்னல் எந்த இடத்துலேருந்து வருதோ அந்த இடத்துக்கு நேராக போய் விழுந்து நொறுங்கி அது வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஹார்பியும் இதே மாதிரி தான் செஞ்சுட்டு இருந்துச்சு. ஹார்பி என்ன செய்யும்னா, ரேடியோ சிக்னல் எங்கே இருக்குது, ஏன்னா அந்த காலத்திலலாம் போர், இதெல்லாம் 1980களில் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ ரேடியோ சிக்னல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கவர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும். எங்கேயாவது ரேடியோ சிக்னல் வந்துருச்சுன்னா ஓகே அங்கே எதிரி தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி போய் அடித்து தூக்கிடும். இவ்வளோ தான் அது செஞ்சுட்டு இருந்துச்சு. அப்போ இது நார்மலாக ஒரு மிசைலும் கிடையாது, ஆனால் லிசன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு UAVயும் கிடையாது. இரண்டும் மிக்ஸ் ஆன, கடவுள் பாதி மிருகம் பாதி மாதிரி, மிசைல் பாதி UAV பாதி அப்படிங்கிற மாதிரியான சில பல ப்ரோட்டோடைப்ஸ். இது காலங்கள் செல்ல செல்ல தான் எப்படி மாறுது. இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லாய்டரிங் மியூனிஷன்ஸ், சூசைட் ட்ரோன் இல்லாட்டி சாஹித் 136 அப்படிலாம் சொல்கிறோம்ல, அந்த ஒரு ட்ரோனினுடைய ஒரு பரிணாம வளர்ச்சியாக மாறி நிற்கிறது. ஸோ இந்த லாய்டரிங் மியூனிஷன்ஸ் அப்படிங்கிறது முக்கியமான வெப்பன்ஸை விட 4 வகையில் ரொம்ப பெரிய அளவில் முன்னிலையில் இருக்கிறது. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டென்சிவ் லான்ச் என்கேஜ்மெண்ட் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது தான். எக்ஸ்டென்சிவ் லான்ச், நம்ம இது தரைப்படையிலிருந்தும் ஏவலாம் இந்த ட்ரோனை, இல்லை ஒரு கப்பலிருந்தும் ஏவலாம், அப்படி இல்லையா விமானத்திலிருந்தும் ஏவலாம். ஸோ இது எந்த வகையிலும் நம்மளால் லான்ச் பண்ண முடியுது. இப்படி லான்ச் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக ஒரு மெக்கானிசம் தேவையா அப்படின்னு பார்த்தா, இப்போ உதாரணத்துக்கு சில பல ஆர்டிலரி 155 mm ஷெல்ஸ்னா அது 155 ஆர்டிலரி கன்னில் இருந்தால் நம்மளால் ஷூட் பண்ண முடியும். ஆனால் சில பல ட்ரோன்ஸை எங்கேருந்து வேணாலும், அது மேன்மேடு ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கலாம், இல்லாட்டி சாதாரண ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கலாம், இல்லை குட்டியோண்டு ஒரு ஹேண்ட்பேக்குள்ளே வச்சு நம்ம கொண்டு போகிற மாதிரி இருக்கலாம். இது எல்லாமே சாத்தியம்.
அப்போ இந்த அளவுக்கு ரொம்ப காம்பேக்டபிளாக கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு வெப்பன் வேறு என்ன இருக்க முடியும்? அதை தான் அவங்க சொல்கிறாங்க எக்ஸ்டென்சிவ் லான்ச் அப்படிங்கிறது. அடுத்ததாக இருக்கக்கூடியது என்கேஜ்மெண்ட் கேப்பபிலிட்டி. இந்த என்கேஜ்மெண்ட் கேப்பபிலிட்டியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த ட்ரோன் என்ன செய்யணும்னா யோசிக்கும், அது நம்மளுடைய டார்கெட் தானா அப்படின்னு சொல்லி பார்க்கும். அது டார்கெட் தான் அப்படிங்கிறத ஒன்று ட்ரோனை ஐடென்டிஃபை பண்ணும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருந்துச்சுன்னா, அப்படி இல்லைனா இந்த ட்ரோனை ஆப்ரேட் பண்ணக்கூடிய வேறொரு ஆப்ரேட்டர் ஒரு 10 கிலோமீட்டருக்கு அப்பால் நின்றுட்டு இருப்பார், ஒரு கிளாஸ்லாம் போட்டுட்டு. அந்த கிளாஸில் ஒரு ஸ்க்ரீன் இருக்கும், அந்த ஸ்க்ரீனில் அவர் பார்த்துட்டே இருப்பார். இவன் தாண்டா எதிரின்னு சொன்னோன்னே நேரடியாக போய் மோத வச்சுருவாங்க. அப்போ என்கேஜ்மெண்ட் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது, அக்யூரேட்டாக மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் அது முடிஞ்சிடும் அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீப் ஸ்மால் சைஸ். ரொம்ப முக்கியமானது. ஒரு வெப்பனுக்கான மிகப்பெரிய ஒரு க்ரைட்டேரியா சீப்பாக இருக்கணும், ஆனால் ரொம்ப பெரிய அளவில் இம்பேக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஒரு ட்ரோன், ஒரு சுவிச்சபிள் ட்ரோன் அப்படிங்கிறதுக்கு தோராயமாக ஒரு $6000, மிலிட்ரி ட்ரோனுக்கு ஒரு $6000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இருக்கக்கூடிய ஜாவலின், அது ஒரு மிசைல். அந்த ஜாவலினுக்கு ஆகக்கூடிய தொகை $1,76,000. அதே மாதிரியான ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்திய ஜாவலின். அடுத்ததாக இருப்பது ஹெல்ஃபயர் அப்படிங்கிறது தான். இந்த ஹெல்ஃபயர்னுடைய விலை மினிமமாக, அதாவது குறைந்த ஹெல்ஃபயர்னுடைய விலை $1,56,000 அமெரிக்க டாலர். $1,56,000 அமெரிக்க டாலர் எங்கே இருக்குது? $6,000 எங்கே இருக்குது? அப்போ இந்த $6,000 ட்ரோனை வச்சு $1,50,000 இருக்கக்கூடிய ஒரு மிசைலினுடைய வேலையை செய்ய முடியும். அதை விட அட்வான்ஸ்டான சில வேலைகளை செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறதும் ஸ்மாலாக இருக்கிறதும் அப்படிங்கிறது இரண்டாவது முக்கியமான அம்சம். அடுத்ததாக ஸ்விட்சபிள். இந்த டார்கெட்டுக்கு போ, இல்லை அந்த டார்கெட் வேண்டாம், இந்த டார்கெட்டுக்கு போ, அதுவும் வேணாம், இந்த டார்கெட்டுக்கு போ. உங்களால் ஸ்விட்ச் பண்ண முடியும். ஒரு ட்ரோன் இப்போ நம்ம ஸ்வாம் ட்ரோன்ஸாக மாறிடுச்சு. அந்த ட்ரோன் ஒரு 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமாக இருந்து சில பல டேட்டாஸை இன்னொரு 10 கிலோமீட்டருக்கு பின்னாடி வரக்கூடிய ட்ரோனுக்கு பகிர்ந்து விடும். அப்படி பகிரும்போது அந்த ட்ரோனுடைய டார்கெட்டும் இந்த ட்ரோனுடைய டார்கெட்டும் ஒன்று தான், கம்யூனிகேட் பண்ணிக்கிடுவாங்க. இவங்க மட்டும்தான் கம்யூனிகேட் பண்ணுறாங்களா? நேராக இதை க்ளவுட் சர்வருக்கு அனுப்பிடும், நேராக ஆர்மி பேஸுக்கு அனுப்பிடும். இன்னொரு நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணும். அந்த நெட்வொர்க்கில் மெஷின் கன்ஸ்லாம் இருக்கும், ஆர்ட்லரி கன்ஸ்லாம் இருக்கும். இந்த ட்ரோன் ஆர்டர் கொடுக்கும், 2வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய மெஷின் கன் ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது எல்லாமே எப்படி சாத்தியம்? இப்போ இருக்கக்கூடிய ட்ரோனுடைய டெக்னாலஜி வைஸ் சாத்தியம். ஆனால் இதே டெக்னாலஜியை ஒரு மிசைலில் செய்ய முடியுமா? உதாரணத்துக்கு நான் கேட்குறேன், ஒரு க்ரூயிஸ் மிசைலை ஏவி விட்டுட்டீங்க, 2 கிலோமீட்டர் தான் இருக்குது டார்கெட். நீங்கள் இப்போ சடனாக அதனுடைய பாத்தை மாற்றணும்னா ரொம்ப பெரிய அளவில் மெக்கானிசம் தேவை. ஆனால் ட்ரோனுக்கு தேவையில்லை. சின்னதாக ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் மட்டும் போதும், இல்லை ஒரு சாஃப்ட்வேர் கமாண்ட் மட்டும் போதும். அது என்ன செஞ்சிடும்? அங்கேருந்து அடுத்த இடத்துக்கு தாவ ஆரம்பிச்சிடும். நீ அடிக்கவே வேணாம், திரும்பி வந்துருன்னு சொன்னால் ட்ரோனால் முடியும். ஆனால் அந்த க்ரூயிஸ் மிசைலில் முடியுமா? அப்படியே திரும்ப வந்தாலும் நம்ம பேஸில் விழுந்து நொறுங்கிடும். ஆனால் ட்ரோன் அப்படி கிடையாது. ஒன்று எங்கேருந்து நாங்கள் லான்ச் பண்ணமோ திருப்பி அதே இடத்துல லேண்ட் ஆயிருன்னு சொன்னால் ட்ரோன் அதே மாதிரி லேண்ட் ஆயிரும், வெடித்து சிதறாது. இது 3ஆவதாக இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். அடுத்ததாக இதை டிடெக்ட் பண்ணுறதோ இன்டர்செப்ட் பண்ணுறதோ அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா இதனுடைய ரேடார் கிராஸ் செக்ஷனாக இருக்கட்டும், இல்லை இதை கண்டுபிடிச்சு ஷூட் பண்ணுறதா இருக்கட்டும், அப்படி ஷூட் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய மிசைலினுடைய விலையாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஓவரப்பா. அப்போ இதை டிடெக்ட் பண்ணுறதும் இல்லாட்டி அதை அழிப்பதும் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்காக மாறிட்டு இருக்கு. 10 ட்ரோன் அனுப்பிவிட்டு $60,000 தான் ஆகும். ஆனால் அங்கேருந்து ஒரு மிசைல் வரும்னா $1,57,000 கொடுத்த ஒரு மிசைல் இந்த 10 ட்ரோனில் 2 ட்ரோனை மட்டும்தான் அடிக்கும். மீதம் இருக்கும் 8 ட்ரோனை வச்சு யார் என்ன செய்ய முடியும்? எதிரி நாட்டுக்கு ஆட்டத்தை காண்பிக்க முடியும். ஸோ இதே மாதிரி லாய்டரிங் மியூனிஷன்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவில் ஒரு ஒரு பெரிய ஒரு இடத்தை பிடித்து வருகிறது. நாட் ஓன்லி வெப்பனரி சிஸ்டம், இது நிறைய நல்ல விஷயங்களுக்காகவும் பயன்படுத்தலாம். அது ஃபுட் டெலிவரியாக இருக்கட்டும், இல்லாட்டி இன்னும் பல முக்கியமான சில விஷயங்கள். ஆனால் இது எல்லாமே நம்முடைய மாணவர்களுக்கு தெரியணுமே. லாய்டரிங் மியூனிஷன்ஸ் அப்படிங்கிறது ஓகே, சூசைட் ட்ரோன் வெறுமே சூசைட் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரோனை உருவாக்குனது அதோடு மட்டும் கிடையாது. அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய வரலாறு இருந்துச்சு, இவ்வளோ பெரிய தேவைகள் இருந்தது. ஒரு கண்டுபிடிப்பு எப்போ உருவாகும் அப்படின்னா தேவைகள் உருவாகும் போது தான். அந்த தேவை இன்னைக்கு காமிகாஸ் ட்ரோன்ஸாக உருவாகிருக்கு. நாளைக்கு நம்முடைய மாணவர்கள் இதோட புரிதலை ஏற்படுத்தும் போது இந்தியாவுக்கான கமிகாஸ் ட்ரோன்ஸ் நிறையவே வரலாம்ல. நிறையவே புது மாடல், புது விதமான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜிஸ், புது விதமான கட்டமைப்புகள் இந்தியாவும் உருவாக்கும். ஆனால் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா இதை பற்றியான பேசிக் ஐடியாவை கொடுக்கணும். அந்த பேசிக் ஐடியாவை நான் உங்கள் மனசில் விதைச்சிருக்கேன். நீங்கள் என்ன செய்யலாம்? உங்களுடைய குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு, நண்பர்களுக்கு, அண்ணன், அக்கா, தம்பி, தங்கை யாருக்கு வேணாலும் பகிரலாம். நல்லதை பகிரணும். தேவையில்லாத என்டர்டெயின்மெண்ட்டாக நல்லா சிரிச்சிடலாம், சிரிங்க. ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் நாலேஜையும் வளர்த்து கொள்ளுங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.